கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் நள்ளிரவு 12 மணி அளவில் பங்கு தந்தை ஸ்டார்வின் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் விண்மீன் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா திருப்பலியுடன் தொடங்கியது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், கொங்கணி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நடைபெற்ற திருப்பலிகள் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜா தலைமையில் நிறைவேற்றப்பட்டது. திருப்பலி நிறைவில் இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் பேராலய அதிபர் இருதயராஜா குழந்தை இயேசு சொரூபத்தை இறையன்பர்களுக்கு காண்பித்தார். வேளாங்கண்ணியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் உள்ள தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் தொடங்கிய நிலையில் தேவாலய வளாகம் முழுவதும் கண்கவர் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளன. வண்ணமயமான ஒளி விளக்குகள் பல்வேறு கோணங்களில் அமைக்கப்பட்டு இருப்பதை பொதுமக்கள் குடும்பத்துடன் சென்று கண்டு ரசித்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள நூற்றாண்டு பழமையான தூய ஜென்மராக்கனி அன்னை பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள கப்ஸ் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான வெளிநாட்டினர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் குழந்தை இயேசுவின் சொர்பம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட குடிலில் வைத்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது.